கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமீன். அல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவரா? ஜெபம் நம்ம சபை முடிப்பதற்குள்ளாக நல்ல ஒரு பிரசன்னத்தை நம்ம பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. அந்த ஆரம்பமே நல்ல ஒரு இதுவா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் தாம் நடத்துகிறார், உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ, நம்ம கணவரோ இல்ல மனைவியோ பிள்ளைகளோ இந்த உலகத்தார் யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்து இங்க உட்கார வைத்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வலது கருத்தை ஊத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இடது கருத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். காலை வேளை நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லேவியர் ராகமம் அதனுடைய 20வது வசனம் 26, 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்ன? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கு. அவர் சொல்ற தன்னை போலதான் பிள்ளைகள் இருக்கணும், என்ன போல இருங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அவர் நேசிக்கிற பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் என்ன பண்ண மற்ற ஜனங்களிலிருந்து நாங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்றோம். எல்லாம் யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இவ்வளவு ஜனங்கள் இருக்க எல்லாம் வர்றாங்களான்னா வரல. ஆனா நாம் வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ண மற்ற ஜனங்களை பிரித்தெடுத்து இந்த இடத்துல நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியவான்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு மதிப்பு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லா ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக, இங்க இருக்கிற ஒவ்வொருக்காகவும் தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி நம்மை விளக்கிறேன் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இதுல முக்கியமான காரியம் என்றால், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உன்னை மற்ற ஜனங்களிடத்தில் பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. நம்மளை பிரித்தெடுத்திருக்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதைதான் இந்நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டினார். அதுபோல இந்த உலகத்துல, இந்த தமிழகத்துல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நாம் பிரித்தெடுந்து வந்த எங்கிருந்து வந்தோமோ அதனுடைய பழக்க வழக்கின்படி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் பிரித்தெடுத்த பிறகு ஆண்டவர் சொல்வதன்படியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம். எப்படி பிசாசானவன் தந்திரமான முறையில நம்மை அடிமைப்படுத்துகிறான் என்பதை வேதாகமத்தின் படியாக நம்ம பார்த்து அதன்படியாக கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வளர்கத்தை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். அநேகமா பண்டிகை உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிற எல்லா தேசத்திலும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை எது என்றால் அது எதுங்க? கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த பண்டிகை நாட்கள் நம்ம நெருக்கத்துல வந்திருக்கிறோம். நாட்களும் நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாட்கள் தான் இந்த வருஷம் முடிய போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் 2026 அல்லேலூயா. நாம் அதற்கு நல்ல ஒரு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும்.
அதற்காக இப்போது ஆயத்தப்பட்டு இதை காட்டிலும் இதுவரை நான் கண்டிராத ஒரு நிறைவுக்குள்ளாக நான் 2026 நான் போகணும் அப்படின்ற மாதிரி விசுவாசத்தோடு இப்பொழுது நல்லா ஜெபித்து நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் வேதாகமத்தின் அடிப்படையில ஒரு சம்பவத்தை சொல்லி அதன்படியாக நாம் இந்த வசனத்துக்கான ஒரு சத்தியத்தை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நம்ம எடுத்துக்கலாம் யாத்திராகமம் அதோட 1ஆம் அதிகாரம் அதோட 8வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். தோன்றினான், அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திராயின் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பையன்களுடைய கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை 1:8 யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். படிப்படி. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திராயின் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பையனோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அதாவது யாத்திராகமம் 1:8 அதாவது அவர்கள் எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கி எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கி அந்த தேசத்தில இருந்து நீக்கி அப்படி வரும். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, எகிப்தியர் தேசத்துல இஸ்ரவேலர் அடிமையாக இருக்கிறார்கள். அந்த அடிமையாக இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர்கள் விடுதலையாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை விட்டு விலக்கி அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறதா இருக்கிறது. அந்த நாட்கள்ல ஆண்டவர் அது திட்டம் போட்டாரு. இந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமையா இருக்கிறாங்க, அவர்கள் ரொம்ப நெருக்கப்படுகிறார்கள், அவர்கள் என்ன பண்ணும், அவங்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய மோசேவையும் ஆரோனையும் அனுப்பி பார்வோனு கூட பேசுகிறார். இது நம்ம அந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது இந்த சம்பவத்தை. மோசே எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மோசேயானவன் தேவன் அவன் சந்தித்த நாள் முதற்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைக்காக இணங்கி அவர் எகிப்து தேசத்திற்கு போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது போகும்போது பார்வோனிடத்துல பேசும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பார்வோனிடத்துல அந்த மோசே பேசுகிறார். யாத்திராகமம் 5:1 எடுத்து வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அப்போ போய் பார்வோனிடத்துல இவங்க சொல்றாங்க, என் ஜனங்களை பண்டிகை கொள்ளும்படி வனாந்திரத்துல கொண்டு போய் பண்டிகை செய்யணும், அதனால இந்த ஜனங்கள் எல்லோரும் நீ அனுப்ப விடும்படி அவங்க பார்வோனிடத்தில் சொல்றாங்க. இது கர்த்தர் சொன்னார் என்று சொல்றாங்க. அதற்கு பார்வன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தரை நான் அறியேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் யாரையும் போக விட மாட்டேன். அவனுடைய வேலை, அவனுடைய திட்டம் என்னன்னா, இவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும், வேற எதை குறித்தும் யோசிக்க கூடாது, இவங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் பார்வோனுடைய தந்திரம். இந்த பார்வோனுடைய தந்திரம் இவர்களை எந்த விதத்திலும்
தேசத்தை விட்டு அனுப்பக்கூடாது, தேவனை ஆராதிக்க கூடாது என்பதுல அவன் ரொம்ப உறுதுணையா குறிக்கோளாக இருந்தான். ஆனா ஆண்டவர் அவர்களை அந்த இடத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பிரித்தெடுக்கணும். அப்படியே இருந்தோம் என்றால் பாவம் எது சரி என்பது, எது உண்மை என்று, எது சரி என்பதை நம்ம தெரியாமல் இருப்போம். ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட பிறகுதான் நம்ம இவ்வளவு ஒரு கேவலமாக இருந்தோமா, இவ்வளவு பாவங்களை செய்தோமா என்பதை அதுக்கப்புறம் தெரியும். இவ்வளவு பாவம் தெரிந்தும் நம்ம என்ன பண்ண, இதுதான் சந்தோஷம் என்பது நான் செய்து கொண்டிருந்தோமே, ஆனால் இப்பொழுதுதான் தெரியுது இவ்வளவு மோசமா இருந்திருக்கிறோம் சொல்லிவிட்டு. அப்ப பார்வோனுடைய தந்திரம் என்னவென்றால் இவர்கள் அந்த அடிமைத்தனத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவருடைய தந்திரம், ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த வனாந்தரம் என்பது அதனோட ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓசியா 2:14, வனாந்தரம் என்பது யாரும் இல்லாத ஒரு நேரத்துல, இது வாசிங்க. அக்காலத்தில் நீ என்னை இனி பகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்வாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஓசியா 2:14. ஆயினும் இதோ நான் அவங்களுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அதாவது அதனோடு கூட பட்சமாய் பேசுவான். அது வனாந்தரத்துல ஆண்டவர் சொல்ல காரியம் என்ன, நான் பட்சமாய் பேசுவேன். அப்படின்னா ஆண்டவர் யாரும் இல்லாத ஒரு நேரத்துல அவரோடு கூட தன் பிள்ளைகளோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. தேவனோடு கூட தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் அவர் பாதத்தில் அமர்ந்து அவரோடு கூட பேசுவது, அவர் நம்மோடு கூட பேசுவதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதுதான் நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின அதிகாரத்துல வாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கணும், ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல இராதீர்கள். என்ன பண்ணுங்க, நீங்க தனி அறையில போயிட்டு என்ன பண்ண, அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த வண்ணாந்தரமான இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு ஒரு ஆண்டவர் விருப்பம் என்ன என்றால் தேவனை ஆராதிக்கும்படியாக விட வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த பார்வோனுடைய தந்திரம் என்னவென்றால் அவர்களை விடக்கூடாது என்பதுல அவன் குறிக்கோளா இருக்கிறான். அந்த நாட்கள்ல பல வாதைகளை அந்த தேசத்திற்கு கொடுக்கிறான். 10 விதமான வாதைகள் எகிப்திலே நடந்தது. 10 வாதைகள் அந்த தேசத்திலே நடந்தது. 10 வாதைகளையும் அந்த தேச மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்த ஒரு உண்மை. எல்லாவற்றையும் அந்த மக்கள், அப்ப அந்த மக்களை ஆண்டவர் வெறுக்கிறாரா என்றால் இல்ல, அந்த மக்களை ஆண்டவர் வெறுக்கல. எதற்காக இப்படிப்பட்ட 10 வாதைகளை ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், அவர் அங்கு கிரியை செய்து கொண்டிருந்த அந்த தெய்வத்தின் மீதான ஒரு நீதியை செலுத்துகிறதுனால தான் இந்த பாதைகள் உண்டானது என்பதை நம்ம வாசிக்கிறோம். அதே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 12 அதனுடைய 12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்களுக்கு முதல் பேராய் இருக்கிறவர்களாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். எகிப்தின் தேவர்கள் மேல நீதியை செலுத்த, அதற்காகத்தான் இந்த பாதை. அந்த மக்களை ஆண்டவர் எல்லாரும் நேசிப்பதற்காக நேசிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் மக்களுக்காக அல்ல, அங்க இருக்கிற ஜனத்திற்காக அல்ல. எதற்காக இந்த பாதை உண்டு பண்ணதுன்னா, அங்க இருக்கிற தெய்வத்திற்காக, தெய்வத்தை எதை தெய்வமாக நினைத்தார்களோ அது தெய்வம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அத பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு வாதை உண்டாக அப்படின்னா தண்ணீரை ரத்தமாக, தண்ணீரை எப்படி, தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறிச்சு. நைல் நதி எல்லாம் எப்படி ஆயிடுச்சுங்க, ரத்தமா மாறி போச்சு. அப்ப எல்லாமே ரத்தமா இருந்தா என்ன ஆகும், அந்த இடமே ஒரு நாற்றம் வீச ஆரம்பித்து விடும். குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு எல்லாமே ரத்தமா இருந்தா குடிக்க முடியுமான்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அந்த தேசத்தில் உள்ள எல்லா தண்ணீரும் அப்படி இருந்தா நம்மளால என்ன பண்ண, ரத்தம்னால நமக்கு என்ன பண்ண ஒரு மாதிரியே இருக்கும். ஆனா குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு எங்க போனாலும் ஒரே ரத்தமா இருந்தா அந்த தேசத்தோட நிலைமையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக அந்த நதியை ரத்தமாக மாற்றினார் என்றால், அவர்கள் நைல் நதியை எப்படியா வைத்தாங்களா, தெய்வமாக கொண்டபடினாலதான் இது தெய்வம் அல்ல என்பதை ஆண்டவர் அந்த நாட்டில் மாற்றி காட்டினார். அல்லேலூயா. அப்ப இது தெய்வமாக இருந்தா ஏன் ரத்தமா மாறுது, ஏன் நமக்கு ஒரு அருவருப்பா மாறுது என்பதை அவங்க உள்ளத்துக்குள்ள எப்பா இது தெய்வம் அல்ல. அடுத்தவாக தவளை எல்லாம் நமக்கு எப்படி இருக்குங்க, ரொம்ப அருவருப்பா இருக்கும். அந்த நாட்கள் அந்த தவளை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துச்சு, எல்லா இடத்துலயும் படுக்கையில முதற்கொண்டு சாப்பிடுற இடத்துல அவங்க எங்கெங்க போறாங்க, எல்லா இடத்துலயும் கூட்டமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இருக்குமா, நம்ம வெளியில வந்தாலும் அதை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். மேல எல்லாம் எப்படி இருக்கும், சொரியா இருக்கும். அது போல சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல கூட அதுல உட்கார்ந்து இருக்குமா, அவ்வளவு கூட்டமா இருக்கும். அப்படி எல்லாம் வரும்போது எப்படி ஒரு அருவருப்பா இருக்கும் பாருங்க. அப்படிதான் அந்த எகிப்து தேசத்துல எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஐயோ இந்த தவளைனால இவ்வளவு ஒரு இதுவா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது எதுக்காக அந்த தவளைனா கருத்தரிப்பின் தேவனா, அது பேரு கருத்தரிப்பின் தேவன் என்பதை வணங்குவதனாலதான் அதுவும் தெய்வம் அல்ல என்பதை அந்நாட்கள்ல வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பாதையின் மூலமாக அங்க அருவருத்துட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அப்ப மூணாவது வாதை பார்த்தோம்னா பேன் புழுதிருந்து ஒன்று உருவாச்சாங்க. பாத்தீங்கன்னா பேன் எல்லாம் எப்படி ஆச்சாங்க, புழுது எல்லா இடத்துலயும் பேனா இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. பேன் ஒருத்தருக்கு தான் என்ன பண்ணாங்க, சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே இருக்கும். அவங்களுக்கு அருவருப்பா இருக்கும் நிறைய பேருக்கு. என்னடா இது பேன் வாரம் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அருவருப்பா தான் இருக்கும். என்ன சொல்லாங்க, இந்த பொண்ணு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு, தலையை சீப்ப வாரிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த புழுதிலிருந்து பேன் ஊராட்சி கொடுத்தன அவங்க பூமி கடவுள் வச்சிருந்தாங்க, பூமி கடவுளா வச்சிருந்தாங்களா. அப்ப என்ன ஆச்சுன்னா அவர்களுக்கு அதுவே அருவருப்பானதில்ல, பூமி கடவுள் அல்ல என்பது போல அவங்க மாற்றி. அப்ப கடவுளா இருந்தா என்ன இருக்கு, இதெல்லாம் வந்திருக்காதல்ல அப்படி என்பது போல. நான்காவது பாருங்க வண்டுகள். இந்த வண்டுகள் எப்படி ஆகப்பட்டதுன்னா படைப்பின் கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லா வண்டா இருந்து எல்லா இடத்துலயும் வீடு முழுக்க எங்கெங்க போறாங்க எல்லாமே வண்டுகள் நிறைந்திருக்கிறாங்க. அப்ப வண்டுகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கா, படைப்பின் கடவுள் என்பது போல வணங்கி இருந்தாங்களாம். அதுவும் கடவுள் அல்ல என்பது போல ஆண்டவர் மாற்றிட்டார். ஒவ்வொன்னு எதெல்லாம் கடவுள் நினைச்சிருந்தாங்களோ, எதெல்லாம் தெய்வம் நினைச்சிருந்தாங்களோ அதெல்லாம் என்ன ஆண்டவர் இதெல்லாம் கடவுள் இல்லை என்பதை அந்த தேவர்கள் மீது அவர் நீதி செலுத்தினார் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாதைகள். அப்புறம் கொள்ளை நோய் வந்துச்சு. அது பார்த்தோன்னா அந்த கொள்ளை நோய் எதற்காகன்னா அவங்க என்ன பார்த்தோன்னா காதலுக்கு அன்புக்கும் பாதுகாப்பான தெய்வம் அப்படின்ற போல அவங்க நினைச்சிருந்தாங்க. அதுவும் இல்லை என்பதுவா மாற்றினார். எரிபந்தமான கொப்பளம் அடுத்தது பாத்தீங்கன்னா அது சமாதானத்துக்கு மகத்துவமான தெய்வன் என்பது போல அப்படி ஒரு தெய்வத்தை அவங்க இருந்தாங்க. அதுவும் பார்த்தோன்னா அவங்க சமாதானமே இல்லை. கொப்பளங்கள்னால என்னாச்சு, அவங்கள பார்த்தோன்னா மருத்துவத்தின அவங்களுக்கு இல்லாம போச்சு. மருத்துவம் சமாதானத்தும் மருத்துவத்தின் தேவன் தாங்க, அதுவும் சமாதானமே இல்லை, அவங்க குணமே இல்லை, எல்லாம் கொப்பளங்களால் நிறைந்தப்பட்டதுனால அதுவும் என்ன பண்ணாங்க, ரொம்ப அருவருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக மாறி போனது. அப்புறம் கண்மலையும் அக்னியுமாக அடுத்த ஒரு வாதை வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா அங்க வான தேவதையாக நினைச்சிருந்தாங்க. அதுவும் இல்ல பண்ணாங்க. அப்போ என்ன பண்ண, அதுவும் ஒரு தெய்வம் இல்லை என்பது போல ஆண்டவர் அங்கே நீதி செலுத்தினார்னு சொல்றாங்க. அப்புறம் வெட்டுக்கிளி பார்த்தனா புயல் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் தெய்வமாக வச்சிருக்காங்க. அடுத்து அதுக்கு என்ன, புயலும் வெள்ளம் கட்டுப்படுத்தும் தெய்வம் நினைச்சாங்க. அதுவும் என்ன தெய்வம் அல்ல என்று அதனால நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப காரியல் எதுக்காகன்னா சூரிய கடவுள் அப்படின்னு, சூரியன் தான் கடவுள் என்பது போல இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா சூரிய கடவுள் அல்ல, ஏன்னா சூரியனே தெரியாத போல மாறிச்சு, எல்லாம் காரியலா மாறி போச்சு. அதனால அதுவும் இல்லை என்பது போல அவர்களே அதை உணர்ந்து கொள்ளும்படி செய்தார். கடைசியாக பார்த்தனா இந்த எகிப்தின் அந்த பார்வன் யாருன்னா அவன் எகிப்தின் வல்லமையான கடவுள். அவர் தான் எல்லாத்துக்கும் வல்லமையான கடவுள். யாருங்க, பார்வன் தான் தன் கடவுளா நினைச்சிருந்தாங்க. அவன் பார்வன் பெயர் இல்ல, அது ஒரு பட்டம்,
ஒரு மன்னன். அவன் எந்த யாத்தின் பேர் வந்தாலும் பார்வோன் தான் சொல்லுவாங்க. அதனால அவருக்கு எப்படி வல்லமையான கடவுள் யாருங்க அந்த இல்லத்துக்கான்? பார்வோன் தான் வல்லமையான கடவுள்னால்தான் அவருடைய தலைச்சன் பிள்ளையே அந்த கையை வச்சார் லாஸ்ட்ல. அதனாலதான் அப்ப அவனும் கடவுள் இல்ல, அவனால காப்பாற்ற முடியல. அவனே தன்னுடைய பிள்ளையை தூக்கினு ஐயோ என் பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவன் கடவுள் அந்த காப்பாத்து இருக்கணும் இல்லையா? அதனாலதான் என்ன பண்றான், இப்படிப்பட்ட எதுவுமே கடவுள் இல்லை என்பதற்காகத்தான் எதெல்லாம் தேவன் என்று சொன்னாங்களோ, எதெல்லாம் தெய்வம் என்று சொல்லியிருந்தார்களோ அதன் மீது நீதி செலுத்தி இதெல்லாம் தேவன் இல்லை என்று அவர்களே சொல்லத்தக்கதான சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அது இந்த நாட்கள் நடக்கும். அல்லேலூயா. நம்ம தேசத்துல எதெல்லாம் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ அது நாட்கள் இந்த நாட்களும் எகிப்தில நீதி செலுத்துற போல நம்ம இந்திய தேசத்திலும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எப்படிங்க? அதனாலதான் ஆண்டவர் வாதையை உருவாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுபோல அந்த பார்வோன் ஃபர்ஸ்ட் 3 வாதைகள் அனுப்பும் போது அவன் என்ன பண்ணிட்டான், இவர்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. யாருக்குங்க? மோசேவுக்கும் ஆரோனுக்கும். இவர்களை வனாந்தரத்துல ஆண்டவர் பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு ஜனத்தை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் 3 வாதை உருவாக்கும் போது அவன் என்ன பண்ண அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆனா 4வது வாதை இந்த வண்டுகள் வரும்போதுதான் கொஞ்சம் அசைவுகள் உண்டானது. ஏன்னா 3 வாதையும் அவங்களுடைய மந்திரவாதியை வச்சு செஞ்சுட்டான். அவங்க மந்திரவாதியும் செய்வாங்க, ரத்தமாக மாத்துறாங்க, தவளையா மாத்துறாங்க, அது போல செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 4வது வாதை முதற்கொண்டு இது தேவனுடைய விரல் என்பதை அறிந்து கொண்ட, தேவனால் செய்யப்பட்டுகிறது என்பதை நம்மளால முடியாதுன்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்வோனுக்கு ஒரு அசைவு வருது. அப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிற காரியம் என்ன என்பதை நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். இதுல என்னன்னா, சரி நீங்க தேவனை ஆராதிக்கும்படி முடிவு எடுத்துட்டீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதை எங்கன்னு இந்த தேசத்திலே பலியிடுங்க. அவன் என்ன சொல்றான், தேசத்திலே பலியிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, அந்த தேசத்திலிருந்து அவர்கள் பிரித்தெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் வைக்கணும், தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா இவங்க அடிமையாகவே இங்கே இருந்து அவங்க என்ன பண்ணணுமா, இந்த தேசத்துக்குரிய காரியத்துல இங்கே நீங்க ஆராதனை செய்யுங்க. அது ஒரு தந்திரம். என்னன்னா, அப்போ மோசே ஒருவேளை பரவாயில்ல அங்கே நம்ம தேவன் ஆராதிக்க சொல்லிட்டாரு அப்படி என்பதற்காக அவர் இணங்கி போகல. மாறாக அவர் சொல்றாரு, இல்ல நாங்க என்ன பண்ணணும், நாங்க வனாந்தரத்துக்கு தான் போவோம் என்பதுல வைராக்கியமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவர் என்ன, தேசத்திலே நீங்கள் பலியிடுங்கள். நாம எதுல இருந்து வந்தவங்கன்னா, உலகத்துல இருந்தா வந்தவங்க, இருளில் தான் வாழ்ந்து கொண்டு நம்ம இருந்தோம். உலகத்தின்படி அதுல இருக்கிற அந்த அருவருப்பின் படி எல்லாம் நம்ம செய்து கொண்டுதான் இருந்தோம். பிசாசுடைய திட்டம் என்னன்னா, இந்த உலகத்திலே இருந்தாலும் இவர்கள் ஒருவேளை ஆண்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் என்ன பண்ணணும், அதே இந்த உலகத்தார் செய்வது போல இந்த தேசத்துல என்ன செய்யறாங்களோ அதே போல இவர்களும் செய்யணும் என்பதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, மற்றவர்களை போல குடிப்பாங்க, மற்றவர்களை போல கஞ்சாக்கு மற்ற காரியங்கள் அநேக செய்து கொண்டு இருக்கிறாங்க, மற்றவங்களை போல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. உலகத்துக்கு இவர்களுக்கு டிஃபரெண்டே இருக்காது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிள்ளைகளா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு டிஃபரெண்ட் வேறுபாடு இருக்கும். அவர்கள் செய்யற போல இவங்க செய்ய மாட்டாங்க. அவர்கள் துணிகரமா பொய் பேசுவது போல இவர்கள் பேச முடியாது. யாருக்குங்க? வேறு பறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது செய்ய முடியாது. ஆனா அவன் என்ன பார்த்தா, தேசத்திலே இருங்க, அந்த பழக்க வழக்கங்கள் படியாக திருமணத்தின் காரியத்தை நம்ம என்ன பண்றோம், அங்க போய் அவங்க செய்யற அந்த சடங்காச்சாரத்துல நம்ம கலந்துக்கிறோம். திருமணத்துக்கு போவது நல்லதுதான், திருமணத்துக்கு போகணும், எல்லாரும் நேசிக்கணும், அது உண்மைதான். ஆனா அந்த சடங்காச்சாரத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு மரணம் சம்பவிக்குது என்றால் மரணத்துக்கு போய் துக்கம் விசாரிப்பது நல்லது. எல்லோரும் நேசிக்கணும், நம்ம சொந்த பந்த மத்தியில போய் நம்ம எல்லோரும் நேசிக்கணும், கலந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இருக்கிற அந்த சட்ட திட்டங்களுக்கு, அவர்களுக்கு இருக்கிற அந்த சடங்காச்சாரங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கலந்து கொள்ள கூடாது.
அவர்களிடத்துல நம்ம சொல்லணும், இது உங்களுடைய பாரம்பரியமாக இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு சட்டத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நான் அதன்படிதான் நான் இருக்க முடியும் என்பதை வைராக்கியமாக சொல்லணும். அந்த உற்றவரோட பேசினாலும் பரவாயில்ல, அவர்களால் நம்ம பரலோகம் போகும்போது கிடையாது. அவர் எத்தனை நண்பர்கள் கோச்சிக்கிட்டாலும், அவர் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அது நீங்கள் வைராக்கியமா இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்னு சொல்லிக்கொண்டு நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய சடங்காச்சாரங்களுக்கு நம்ம கலந்து கொள்வோம் என்றால் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போய்விடும். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கடன் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை போது நம்ம போன் பண்ண கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா சடங்காச்சாரத்துக்குள்ள வரும்போது ஏன் இப்படி பண்ணீங்க, அவங்க கூட போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது என்பது போல வைராக்கியமாக இருப்பாங்க. அதை பத்தி கவலையே படக்கூடாது. நீங்க அல்லேலூயா. நமக்கு தேவை அவர் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மனிதனை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை நீங்க பிரியப்படுத்தி கொண்டே இருந்தால் கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க, யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்கள் அவங்க உங்களை தேடி வர வைத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களை தேடி வர வச்சிடுவாரு. எந்த நண்பர் பேச அந்த நண்பர் உங்களை தேடி வர்றது. எப்படா உன்னால மட்டும் முடியுது, எப்படா உன்னால மட்டும் இப்படி பேசாம இருக்க முடியுது, எப்படிடா உன்னால இப்படிப்பட்ட பாவம் செய்யாம இருக்க முடியாது அப்படி என்பது போல அங்க ஆண்டவரை கேட்க வச்சது என் வாழ்க்கையில் நடந்தது. நான் சொல்றேன், இது உண்மையான சாட்சி. அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து குடித்தவர்கள் கூட இந்த நாட்களை என்ன பார்த்தாலே என்ன பண்றாங்க, அந்த தப்பு செய்த மறைக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அதனால நம்ம உலகத்தின்படி நம்ம தேசத்திலே இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிலே இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் பிரிந்து போனவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரிந்து போனவர்கள் என்றால் என்ன அப்படின்னா, அதனால நம்ம அவங்க முகத்தையே பார்க்க கூடாது, அவங்க கூட சுத்தமா பேசவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் செய்து அந்த பழக்க வழக்கங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 அது 40 வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மனம் திரும்பிட்டீங்க. நம்ம எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோம். அடுத்தது ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் என்னங்க, பரிசுத்த ஆவியானவரு நிரப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக இதெல்லாம் செஞ்சிருக்கிற நாம் எப்படியாக இருக்கணும்னா, எதுபடி இருக்கணுங்க, அந்த பொல்லாத படிங்க லாஸ்ட் இது மட்டும் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர்னா சந்ததியை விட்டு விலகுன்னா அவங்களோட கூட நீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லல. அவங்க என்ன, அவங்க செய்யற அந்த பழக்க வழக்கங்களை விட்டு நீங்க வெளியேறுங்கள். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம காட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினாலே அவர் பரிசுத்தரா இருக்கிறபடி நாமும் பரிசுத்தரமா இருக்கும் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பார்க்கிற நாம், மற்ற ஜனங்களிடத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட இருக்கிற நாம் அன்புள்ளவர்களாக அவர்கள் பார்க்கும்படியாக காட்ட வேண்டும். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் மற்ற ஜனங்களிடத்தில் பிரித்தெடுத்தபடினாலே அவர்களுக்கு முன்பாக நம்ம நீதி உள்ளவர்களாக நம்ம காட்ட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது நாம செய்யணும். இவர்களாம் வேறுபிடிக்கப்பட்டவர்கள் தான். இவர்கள் நான் செய்யற காரியத்தை இவர்கள் செய்ய மாட்டாங்க. இவர்களிடத்துல என்ன இல்ல,
இவர்களிடத்துல எந்த ஒரு குறைவும் இல்ல. பொய்யான வழக்கு ஒன்னால வரும், பொய்யான காரியங்கள் செய்வாங்க. இயேசு கிறிஸ்து பொய்யான குற்றச்சாட்டுகளை காட்டினார்கள். அவருக்கு வந்தது போல நம்ம நடக்கும். ஆனா கடைசியில அந்த உண்மைதான் வெல்லும். அல்லேலூயா. சத்தியம் தான் வெல்லும். அரசாங்கமே பொய்க்கு சாதகமாக இருந்தாலும் சரி, சத்தியத்திற்காக நாம் சிறியவர்களாக ஒருவன் நின்றால் இந்த ஒருவனுக்காக கர்த்தரை இறங்கி யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அரசாங்கத்தை ஒன்றுமில்லாமல் போட்டி விடுவார். அல்லேலூயா. நமக்காக, இந்த சிறியவனுக்காக பெரிய தேவனே தேசத்திற்காக இறங்குவார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்கள்? சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாம் வல்லமையை விட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் பேசுகிறபடி நம்ம பேசக்கூடாது, அவர்கள் பார்க்கிறபடி நம்ம பார்க்க கூடாது, அவர்கள் துணிகரமா செய்ய பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, அவர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியத்திற்கு நம்ம இடம் கொடாமல் நாம் தேவனுடைய கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்ச காலம்தான், இந்த கொஞ்ச காலத்தில் அவருக்காக நம்ம உண்மையாக வாழும்போது அவர் நமக்கு நிர்ணயித்த அந்த சுந்தரிக்க போகிற அந்த பரலோக வாழ்வை அடைய முடியும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அது 17 இருந்து 14ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 to 17 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசம் பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசம் விசுவாசிக்க பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்கு வாசம், அவர்களுக்குள்ள உள்ளாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த காரியத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன பண்ண, அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. 2 டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசத்தை அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சம்பந்தமே இல்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாண்டவர் எதிர்பார்க்க, வேர்பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் அவருடையவர்களா இருக்கும்படியாக நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தார். இந்த உலகம் இருளாதான் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை பிரித்து எடுத்தார். அல்லேலூயா. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வந்துக்கும் வந்து பாவ வாழ்க்கையில இருந்த பாவத்துல பிரித்து எடுத்தாரே, இந்த வாழ்க்கை ஆண்டவர் நல்லது என்று காண்கிறார். அல்லேலூயா. இதுதான் நல்லது. அது லேவியராகமம் 18 3 to 4 எடுத்து வாசிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாராகிய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்க குடியிருக்கிற அந்த எகிப்தினுடைய அந்த அவர்களின்படி நடக்க கூடாது, இல்ல நான் கொண்டு போய் விடுகிற அந்த தேசத்தாருடைய செய்கைகளின்படி நடக்க கூடாது. எதுல நடக்குன்னு சொல்றாரு? கற்பனை கட்டளை கை கொண்டாடுங்க, நான் உங்கள் தேவனாகி கர்த்தர். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம குடியிருக்கிற தேசங்கள் எல்லாமே குடியிருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அதன்படி நீங்க நடக்க கூடாது. நீங்க நடக்க வேண்டியது என்னது என்பதை ஆண்டவர் அந்நாட்களை காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படியாக இருக்க வேண்டும்? நம்ம சரியா நடந்தோம்னா நம்ம என்ன பண்ணாங்க? நம்ம தேடி எல்லாம் தேடி வருவாங்க. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், இவங்க மட்டும் எப்படி இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி வாழ முடியுதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் யுத்தங்கள் அவங்க வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்ற வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்ல வைப்பாரு. அவங்க எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக அவன் முதல் காரியம், அவன் தந்திரமான காரியம் என்னன்னா, நீங்க தேசத்திலே என்ன பண்ணுங்க? ஆராதனை செய்யுங்க அப்படி சொன்ன. 2வது காரியம் யாத்திராகமம் 8 அதோட 28.
அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். பாருங்க, அதுக்கு அடுத்து வருதுன்னா, நீங்க ரொம்ப தூரம் போக தேவையில்ல, அதிக தூரம் போவாதீங்க, பக்கத்திலேயே என்ன பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க. இது ஒரு தந்திரம் தான். என்னன்னா, ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா இவங்களை பிடிக்க முடியாது என்பதற்காக பக்கத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க. கொஞ்சம் தூரத்துல இருக்கிற வனாந்தரத்துல நீங்க ஆராதனை செய்யுங்க. கிறிஸ்தவர்களிடத்துல அநேகமா என்ன காரியம் இருக்குன்னா, இவ்வளவு தூரம் இருக்குதா சபை, வார வாரம் நான் அங்க போக முடியுமா அப்படி என்பது போல அவங்களுக்குள்ள கேள்வி. அவ்வளவு ஒரு தூரம் எங்க நான் போய் வர்றது? இப்பதான் டிவில லைவா எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அநேக என்ன பண்ண, டிவில உட்காந்துடுறாங்க. எல்லாமே ஒரு ஆயத்தம் இல்ல. டிவில உட்காந்தாங்க, அவங்க குளிச்சுட்டு நல்லா பயபக்தியா உட்காருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இல்ல. சமையல் செஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மற்ற காரியத்தை பேசிக்கிட்டு, யாரும் வந்து பேசிக்கிட்டே என்ன ஆராதனை பார்ப்பாங்க. அப்படிலாம் ஏதோ முடியாத பட்சத்துல, ஏதோ வர முடியாத சூழ்நிலையில, உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிற நேரத்துல நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை கூட செய்யலாம். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது நம்ம தேவனுடைய சபையில வந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, நம்மை ரட்சித்த இந்த சபையின் மூலமாகத்தான், இந்த ஊழியக்கார மூலமாகத்தான் ஆண்டவன் ரட்சித்தார் என்பதற்காக, அதனால அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் என்ன பண்ண, தேவ வார்த்தை கேட்பதற்காக ஏக்கத்தோடு வர வேண்டும், வாஞ்சியோடு வந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இங்க ரொம்ப தூரமா இருப்பதற்காக பிரதர் இங்க வராம இருந்திருப்பாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவர் என்ன பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 50 கிலோமீட்டர் இருக்கு, 35, அவ்வளவு லாங் இருந்து வராரு. பெட்ரோல் போட்டு வராரு, உங்களோடு கூட உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை வட்டமா, கிட்டத்தட்ட 4-5 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் ஒருவேளை அவ்வளவு லாங்கா இருக்குன்னு நம்ம இங்கேயே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க பார்த்திருந்தா தேவ சித்தம் நிறைவேறுமான்னா அது தெரியாது. அவருக்கு என்ன சித்தமோ அது. ஒருவேளை இங்கதான் சித்தம் அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, சோர்ந்து போகாம பல சோறுகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டிக்கிட்டு என்ன பண்றாரு, இங்க வந்து உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான பலன் போக போக இன்னும் அதற்கான பலனை பயங்கரமாக பார்க்க முடியும். அல்லேலூயா. அவரை கொண்டு பலத்தை கிரியை ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. பல பெருக்கத்தை ஆண்டவர் பார்க்க செய்வார். ஆமென். நம்ம சோர்ந்து போக கூடாது. அவளை எத்தனை தூரம் வந்தாலும், வேலைக்கு போறோமா, வேலையில இருக்கணும். இந்த ஊழியக்காரர் மூலமாக இந்த வார்த்தை என்ன பேசினது, இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு தானே பேசினார், இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்குத்தான் அந்த பேசினார் என்று நம்ம பிடிச்சு கொள்ளணும். ஆண்டவர் என் கூட தான் பேசினீங்க இந்த காரியத்தை, நீங்க பிரிந்து போக சொன்னீங்க. ஆனா வந்து நான் இப்படிப்பட்ட காரியத்துல நான் ஐக்கியமா இருக்கிறேன், அடிமைப்பட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ண, விடுதலை ஆகணும், விடுதலை முடியல ஆண்டவரே. நீங்க போராடி ஜெபிச்சு பாருங்க, அவங்க ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. சபைக்கு எப்படா வரும், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், முதல்ல போய் நிக்கணும். நாங்க அப்படியே வாஞ்சோடு வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பிரத்யட்சமாக பேசுவார். அல்லேலூயா. உங்களை கொண்ட பலத்தை கிரியை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் உங்களோடு கூட பேசுவார். இது நடக்கும். அல்லேலூயா. இப்ப பார்வோடைய தந்திரம் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், நீங்க தேசத்துல தானே அப்புறம் ஆராதனை செய்யுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகல, அதிக தூரம் போகாதீங்க. அநேகருக்குன்னா ரொம்ப நேரம் ஆராதிக்கணும். ஆனா மற்ற காரியத்துக்கு ரொம்ப நேரம் நம்ம இருக்கிறோம், மற்ற காரியத்துக்கு செலவு பண்றோம். அநேக கிறிஸ்தவர்கள் சினிமாவை 3 மணி நேரம் கூட உட்காராங்க. ஆனா சபைக்கு வந்து 1 மணி நேரம் கூட உட்கார்றதுக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா கடைசி நேரத்துல தான் வருவாங்க அநேக கிறிஸ்தவர். ஏதோ கடமைக்காக வந்து போகிறவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏக்கம் எல்லாம் உலகத்தினோடு கூட உறவாடி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருப்பாங்க. ஆனா தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று சொல்ல முத வந்து உட்கார்ந்துருவாங்க. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்கள் மற்றவர்கள் போல இருக்க வேண்டாம். தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரர் என்னோடு கூட பேசுவார். ஒவ்வொரு வார்த்தை எனக்காகத்தான் பேசுவார் என்று பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்சை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். அடுத்தபடியாக நம்ம யாத்திராகமம் 10 அதன 11 எடுத்து வாசிங்கள். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அப்ப என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க. அவர்கள் பார்வோன் சமூகத்தில்
என்று கட்டார்கள். அவர் என்ன அடுத்த ஒரு தந்திரம் என்னன்னா, அவங்க என்ன பண்ண எல்லாமே போகணும். யாருங்க? குழந்தை முதற்கொண்டு பெரியவர் முதற்கும், ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாமே பிரிந்து போகணும். பிரிந்து எங்க போகணும்? தேவன் நிர்ணயித்த அந்த கானான் தேசத்துக்கு போன தேவன் அங்க போய் ஆராதிக்கணும், அங்க அடிமையாக அங்க சுந்தரவாளியாக இருக்கணும்ன்றது தெய்வ சித்தம். ஆனா இவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு பார்வன், முதல்ல தேசத்திலே நீங்க ஆராதனை பண்ணுங்க, ரெண்டாவது நீங்க அதிக தூரம் போகவானான்னு சொல்லிட்டு. ஆனா மூணாவது, பிள்ளைகள் பெண் ஜாதிகள் எல்லாம் இங்க இருக்கட்டும், புருஷர் மாத்திரம் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப அநேக சபைகள் அப்படிதான் இருக்கு, குடும்பமாக வருவதில்லை. ஏன் குடும்பமாக? பார்வனுடைய ஆவி அதை தடை செய்து வைத்திருக்கணும், புரிந்து கொள்ளணும். பார்வனுடைய திட்டம்னா குடும்பத்தை பிரிப்பது. கணவன் வருவாங்க, மனைவி வர மாட்டாங்க, பிள்ளைகள் வர மாட்டாங்க, பிள்ளைகள் வருவாங்க, பெற்றோர்கள் வர மாட்டாங்க, மனைவிமார் வருவாங்க, புருஷர்கள் பிள்ளைகள் வர மாட்டார்கள். இது ஏன்? ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா என்ன பண்ண போறேன்? என் புருஷன் வரல, என் மனைவி வரல, என் பிள்ளைகள் வர மாறுறாங்க அப்படின்ற போல நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்னா நான் புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த பார்வனுடைய தந்திரத்தை இந்நாட்கள்ல சொல்லப்படுதுன்னா, இந்த காரணமாக இருக்கிற அந்த பார்வனுடைய அந்த கிரியைகளை அழித்து மட்டும் ஜெபிக்க ஆரம்பித்து வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், நீங்க ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்க கணவரை வந்து நிற்பார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் வந்து நிற்பாங்க, உங்க மனைவி வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன பண்றாங்க அநேகர் பாத்தீங்கன்னா, இதுதான் நடக்குது குடும்பத்துல. அவங்க என்னன்னா, ஏதாவது ஒருத்தர் போனா போதும், ஏதாவது அவங்க மனைவி தான் வர்றாங்களா, அப்புறம் ஏதோ ஊழியக்காரர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பிரதர் கிட்ட பேசுறாங்க, பிரதர் சபைக்கு வரலாம் இல்லையா, தம்பி சபைக்கு வரலாம் இல்லையா, சிஸ்டர் சபைக்கு வரலன்னா, அதே எங்க வீட்டுக்காரர் வர்றாரு இல்லையா, எங்களுடைய பிள்ளைகள் வராங்களா, அப்புறம் என்னங்க, யாரோ ஒருத்தர் வந்தா போதும், அவங்களுக்கு என்னன்னா இது சும்மா வந்தா போதும்னு சொல்லிட்டு அது போல நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல, குடும்பமாக வர வேண்டும். யோசுவா அதனுடைய 24 அதோட 15 வசனம் எடுத்து வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நல்ல வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, நான் மாட்டு கர்த்தரை சேவிப்பேன் சொல்லல, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். அல்லேலூயா. அந்த வீட்டார யாரும் அடங்குதுங்க? கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த நாட்கள்ல நீங்க சொல்ல வைராக்கியமா சொல்லணும், இன்னும் கொஞ்ச நாள்ல என் கணவர் இங்க வந்து என்னோட கூட ஆராதிப்பா, என் பிள்ளைகள் வந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பா. நீங்க சொல்லணும், நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் நாட்கள் ஆசீர்வதிக்க போகிறோம். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். அல்லேலூயா. நல்ல வலது கருத்து சொல்லுவோமா? நானும் சொல்லுங்க, நான் சொல்ல நானும் என் கணவரும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் இந்த இடத்துல நிரப்புவோம். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி தேவனாத்த மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நீங்க கொஞ்ச நாள்ல நல்லா ஜெபிச்சு பாருங்க, என்னுடைய கணவர் வராதபடி தடை செய்கிற பார்வன் ஆவியை உன் கிரியைகளை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள்ல உங்களை பார்க்கலாம் அவர் வைராக்கியமாக கர்த்தர்களை எழும்புவார். அல்லேலூயா. உங்களை பார்க்கிற பிள்ளைகள் வைராக்கியமாக எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ புருஷர் மாத்திரம் போங்கல் என்று சொன்னல, ஆண்டவர் விரும்புகிறது எல்லாம் குடும்பத்தோடு வர வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். குடும்பத்தோடு வந்து ஆராதிக்க வேண்டும் தான் விரும்புகிறார். அதனால பிரியப்படுத்த ஆவிகளை நம்ம கடிந்து கொண்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக யாத்திராகமம் 10 அதோட 24 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். அப்புறம் 4வது என்ன பண்ணா, நீங்க எல்லாம் போங்க, ஆனா ஆடுகள் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட கடவுது. பலி எதுல செய்ய இடுவாங்க? பலி எதுல அந்த நாட்களை செய்யப்படுவாங்க? எதுல பண்ணுவாங்க? ஆடு மாடுகள். அப்ப பலி கர்த்தருக்கு பலி அதனால் மூலமாகத்தான் செய்யப்படுது. அது வேணான்னு சொல்லிட்டா அப்ப கர்த்தருக்கு எதை பலி கொடுக்கறது? அவர் தந்துரும். ஆண்டவர் எதுல துதிகள்ல பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கும் போது என்ன பண்ண, எரிக கோட்டைகள் எல்லாம் உடைந்து விடும். ஆமேன். அல்லேலூயா. அப்ப அந்த துதியை நிறுத்திட்டா இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தது கடந்து போக முடியாது.
இவங்க ஜெயத்தை பெற முடியாது என்பதை அறிந்து பார்வன் என்ன பண்ண அந்த பலியை நிறுத்த ஆரம்பிச்சிட்டான். எபிரேயர் 13 15 வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, எபிரேயர் 13:15, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த. ஆமென். அப்ப உதடுகளின் கனியாக அந்த சோத்திர பலியை என்ன பண்ணமா நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. பிசாசோட திட்டம் என்னங்க? பலியை நிறுத்தணும், அவங்கள சோத்திரம் செய்யக்கூடாது, அவங்க என்ன பண்ண சோர்ந்து போகணும் அப்படி என்பது போல அவன் பல காரியங்களை தந்திரமா செய்ய நினைப்பான். நம்ம என்ன பண்ண, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சோத்திரத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நன்மை செய்திரமக்கு சோத்திரம், என் புருஷன் இங்க கொண்டு வரப்போ அதற்காக சோத்திரம், வரலாம் கூட இப்படி சொல்லி பாருங்க, வந்துருவாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகளை கொண்டு வர நமக்கு சோத்திரம், என் மனைவியை கொண்டு வந்ததற்காக சோத்திரம் என்று விசுவாசத்தோட சொல்லிக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஒரு அசைவைகளை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் எதிர்பார்க்காத ஒரு அசைவைகளை நாட்கள் உங்க வாழ்க்கையில செய்யப்படுற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னா பார்வனுடைய தந்திரம். பார்வனுடைய தந்திரம் என்ன? அவன் இங்கே இருக்கணும், அடிமைப்பட்டு இருக்கணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கணும், துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்படிதான் நினைக்கிறான். அவன் மற்றவருடைய உலகத்தோட பழக்க வழக்கம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அந்த மற்றவர்களிடத்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரே, எதற்காக என்றால் நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்கும்படியாக. அல்லேலூயா. அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களுக்கும் உலகத்தாருக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எதுக்காக நம்ம போய் தேவனை ஆராதிக்கிறோம் புரிந்து கொள்ளணும். மற்றவங்க பேசுறதுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்களே நிதானித்து பார்க்க வேண்டும். அவங்களும் துணிகரமா பொய் சொல்றாங்க, நம்மளும் பொய் சொல்றோமே, அப்ப இது என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லையே. அப்ப அவர்களும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது செய்த காரியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து நம்ம என்ன பண்ண, அதை விட்டுவிட நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உணர்த்துவார். அதுபோல வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. நம்ம எதை பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வழக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நாட்கள் நம்ம பார்த்தோம், நம்ம எப்படிப்பட்டவர்களுங்க? தேவனுக்குரியவர்களா இருக்கிறோம், வேர் பிரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. வேர் பிரிக்கப்பட்டவர்களா இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் பண்ண ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்யணும். வாழ்ந்துதான் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது நமக்காக ஆண்டவர் யாவையும் செய்வார். அல்லேலூயா. அப்படி அவருக்காக வாழும்போது நம்ம செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. நம்ம ஒன்றுமே செய்யாத போது, பாவத்திலே வீழ்ந்திருந்த போது, நாம வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் இல்லையா? அல்லேலூயா. அவரே கொடுத்தாருன்னா நம்ம அவருக்காக வாழும்போது என்ன செய்வார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யாத போது நான் வேண்டும் என்பதற்காக நாம் மறிக்க வேண்டிய, நாம் பாடுபட வேண்டிய அந்த இடத்துல ஒரே பேரான நேசகுமாரனை இயேசு கிறிஸ்துவே அவர் கொடுத்தாரு. அப்ப நான் அவருக்காக இந்த உலகத்தினுடைய ஆசை இன்பங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு நான் அவருக்காக வாழும்போது நமக்காக செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. நமக்காக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்ய எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காக செய்வார். எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் வாழ்க்கை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. என்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக சார். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் வாழல்ல தலையா இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கீழல்ல மேலாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன், படிக்கிற காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வேலையில் ஆசீர்வாதமா இருப்பேன், என் சொந்த மத்தியில் ஆசீர்வாதமா இருப்பேன், இந்த தேசத்துல நான் உயர்ந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணும்? கர்த்தருக்காக வைராய்க்காக நின்று பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அதற்கான பலனை காண முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வசவரை கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த தேசத்துல இந்த ஊரை ஆண்டவர் நேசிக்கிறார். விசேஷமா உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இந்நாள் முதற்கொண்டு இருக்க போகிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஓ தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மத்துல இருக்கிற ராஜா, அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நன்றி.